ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலேயும் 129ஆம் சங்கீதத்திலிருந்து 132ஆம் சங்கீதம் வரையிலான பகுதியை நாம் வாசிக்க இருக்கிறோம். இந்த 129ஆம் சங்கீதம் முதல் 132ஆம் சங்கீதம் வரையிலான எல்லா சங்கீதங்களும் ஆரோகண சங்கீதமாக இருக்கிறது. 129ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன், என் சிறு வயது முதல் என்னை அநேக தரம் நெருக்கினார்கள், அப்படி நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். அது மாத்திரமல்ல, ஒழுகிறவர்கள் என் முதுகின் மேலே தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள், ஆனாலும் அவர்களால் என்னை மேற்கொள்ள முடியவில்லை. காரணம், கர்த்தர் நீதி உள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை, எனக்கு விரோதமாக இருக்கிறவர்களுடைய கயிறுகளை அறுத்து போட்டார். சியோனை பகைக்கிற யாவரும் வெட்கி பின்னிட்டு திரும்பும்படியாக கர்த்தர் செய்தார் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். கர்த்தர் என்னை விடுவித்தபடினாலே நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று கூறுகிறார். அது மாத்திரமல்ல, சீயோனுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் முறியடிக்கிறார் என்பதையும் அவர் இந்த சங்கீதத்திலே வலியுறுத்துகிறார். 6ஆம் வசனத்திலே, வீட்டின் மேல் விளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்கள், அது வளரும் முன் உலர்ந்து போகும், அதுபோலவே சீயோனை பகைக்கிறவர்களும் உலர்ந்து போவார்கள் என்று கூறுகிறார். இவை எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரம் நமக்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்கு செய்யும் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். ஆண்டவர் எழுந்தருளுகிற தேவன் தம்முடைய ஜனங்களை விடுவிக்கும்படியாக அவர் வழி நடத்துகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி, கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்வதில்லை என்று இந்த சங்கீதத்தை முடிக்கிறார். 130ஆம் சங்கீதம், ஆண்டவரே நான் உம்மை ஆழங்களில் இருந்து கூப்பிடுகிறேன் என்று சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிறார். தேவனை நோக்கி கூப்பிடும் ஒரு விண்ணப்பத்தின் சங்கீதமாக இருக்கிறது. என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பத்தை உன்னுடைய செவிகள் கவனிப்பதாக என்று சொல்லுகிறதான சங்கீதக்காரன், ஆண்டவரே நீர் அக்கிரமத்தை கவனித்திருந்தால் யார் உமக்கு முன்பாக நிலை நிற்பான் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆண்டவர் நம்முடைய பாவத்திற்கு தக்கதாக நமக்கு செய்யாத தேவன், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கு சரி கட்டாத தேவன். அதனாலே நாம் அநேக நேரத்திலே அக்கிரமம் செய்தாலும் தேவன் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்தவர், நம்முடைய கிருபையினாலே நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்திலே மன்னிப்பு உண்டு என்று அதனாலே தான் சங்கீதக்காரன் 4ஆம் வசனத்திலே கூறுகிறார். 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, கர்த்தருக்காக காத்திருந்து கர்த்தர் தனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருந்ததான சங்கீதக்காரனின் வார்த்தைகளை பார்க்க முடியும். கர்த்தருக்காக காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவரையே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர், எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்காக காத்திருக்கிறது என்று சொல்லி, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்திலே கிருபையும் அவரிடத்திலே திரளான மீட்பும் உண்டு என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் என்றும் மீட்டுக் கொள்வார் என்று குறிப்பிடுகிறார். ஆண்டவர் மீட்கிற தேவன், நம்மை விடுவிக்கிற தேவன். இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே மீட்பராக வந்தார். இந்த உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து மாத்திரமல்லாமல் பாவத்தினாலே உண்டாகும் சாபத்திலிருந்தும் தேவன் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 131ஆம் சங்கீதம், கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளது அல்ல, என் கண்கள் மேட்டிமையானவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதில்லை என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வதோடு மாத்திரமல்லாமல், தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன், என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல இருக்கிறது என்று கூறுகிறார். 3ஆம் கடைசி வசனத்திலே, இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். தன்னை தாழ்த்துகிறதான சங்கீதக்காரன் இந்த அதிகாரத்திலே அவர் தன்னுடைய நிலைமையை ஆண்டவருக்கு முன்பாக கூறும் பொழுது, நான் இருமாப்புள்ளவனாக காணப்படவில்லை, எனக்கு மிஞ்சின காரியங்களை நான் செய்கிறவனாக தலையிடுகிறவனாக இருக்க விரும்பவில்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே சமயத்திலே இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி அது வாழ வேண்டும் என்பதாக என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட நம்பிக்கையை நாம் கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். அதே சமயத்திலே தேவன் மீது நம்பிக்கை கொண்ட நாம் நம்முடைய சுய பலத்தினாலே ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக, இருமாப்பு இல்லாதவர்களாக காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 132ஆம் சங்கீதம்
ஆரோகண சங்கீதமாக பார்க்கிறது. கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும் என்று ஆரம்பிக்கிறதான இந்த சங்கீதம், அவன் ஒரு கர்த்தருக்கு ஒரு வீட்டையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என்னுடைய வீடாகிய கூடாரத்திலே நான் பிரவேசிப்பதில்லை, என் படுக்கையாக கட்டிலின் மேல் ஏறுவதில்லை, என் கண்களுக்கு நித்திரை வரவிடுவதும் இல்லை, என் இமைகளுக்கு உறக்கத்தை வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தாவீது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டாதபடிக்கு அவனுடைய குமாரனாகிய சாலமோன் கட்டினான் என்பதை நாம் அறிவோம். 6ஆம் வசனம், இதோ நான் எப்ராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளில் அதை கண்டோம். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதபடியிலே பணிவோம். கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். மாத்திரமல்ல, நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீதின் நிமித்தம் புறக்கணியாமல் இரும் என்று சொல்லி தாவீது தேவனிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை நாம் வைக்கும் பொழுது தேவன் அதற்கு பதில் தருகிறார். இது மாத்திரமல்லாமல் தேவனுடைய வீட்டை குறித்ததான வைராக்கியம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். 11ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனத்திலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு வைத்திருக்கிறதான வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் கூறப்பட்டிருக்கிறது. உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும், உன் குமாரர் என் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சியை காட்டு நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்திலே வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாக ஆணையிட்டார், தவறமாட்டார் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தார், அதை நிறைவேற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. 13ஆம் வசனம், கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமது வாசஸ்தலமாக விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இதிலே வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் கூறினார். அது மாத்திரமல்ல, அதன் ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறார், அதன் ஏழைகளை அப்பத்தினாலே திருப்தியாக்குகிறார், அதன் ஆசாரியர்களுக்கு இரட்சிப்பை உடுத்தி அதில் உள்ள பரிசுத்தவான்கள் யாவரும் கெம்பீரிக்கும்படியாக ஆண்டவர் செய்கிறார். சியோனிலே தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணி தான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கையும் தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். அவன் சத்துருக்கள் வெட்கத்தை உடுத்தும்படியாக செய்து அவன் மீதோ அவருடைய கிரீடம் ஊக்கும்படியாக தேவன் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக இந்த காரியங்கள் நடக்கும் என்பதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் தாவீதின் சிங்காசனம் நிலைத்திருப்பதையும் தாவீதின் வம்சத்திலே மெசியாவாகிய இயேசு வந்தருளினதையும் அவருடைய சிங்காசனமும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக உள்ளதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் இந்த இடத்துல நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். கடைசி நாட்களிலே இயேசு மறுபடியுமாக வரும் பொழுது ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக நீங்களும் நானும் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும், அவருக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ வேண்டும். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். நாளைக்கும் வேறொரு பகுதியை நாம் தியானித்து வாசிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.